அஸ் அ ட்ரேடராக நான் எப்போவுமே என்னோட கேபிட்டலை ஐடியலாக வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணவே மாட்டேன். என் கேபிட்டலை எப்போவுமே ஸ்டாக்ஸ்லேயோ இடிஎஃப்ஸ்லேயோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை பிளெட்ஜ் பண்ணி அதில் வர மார்ஜின் மூலியமாக தான் ட்ரேட் பண்ணுவேன். ஏன்னா ட்ரேடிங் இன்கம் கூட அடிஷ்னலாக இந்த மாதிரி ஸ்டாக்ஸோ இல்லைனா இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ பிளெட்ஜ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது அடிஷ்னல் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. பட் நிறைய பேர் இந்த பிளெட்ஜிங்கோட பெனிஃபிட்ஸ் நிறைய பேருக்கு டீட்டெயிலாக இன்னும் தெரியல. ஸோ பிளெட்ஜிங் எப்படி ஆக்சுவலி பண்ணலாம், அது மூலிமா எப்படி அடிஷ்னல் இன்கம் ஏர்ன் பண்ணலாம், அதுக்கான காஸ்ட் என்ன, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நிறைய பேர் பிளெட்ஜிங்க்கும் மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி எம்டிஎஃப்க்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. இதையும் அதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு ட்ரேடராக இருந்தால் பிளெட்ஜிங்கை எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகிற மாதிரி அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், அதுக்கான காஸ்ட் என்ன, அதில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதோட டீட்டெயில் பிரேக் டவுன் பார்ப்போம். அது கூட அடிஷ்னலாக இந்த எம்டிஎஃப்பை எப்படி நீங்கள் ஆஸ் அ ட்ரேடராக யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீன் பார்த்தா தெரியும். இப்போ என்னோட ஓவரால் மார்ஜின் அவைலபிள்னு பார்த்தீங்கன்னா 1.8 crores இருக்குது. ஸோ அதில் நம்ம ஓவராலாக பிரேக் டவுன் பார்ப்போம். இப்போ ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1.8 lakhs இருக்குது. அதில் அவைலபிள் கேஷ் பார்த்தீங்கன்னா 10 lakhs. ஸோ 10 lakhs தான் கேஷாக இருக்குது. ரெஸ்ட் ஆல் பார்த்தீங்கன்னா கொலாட்ரலாக இருக்குது. அதில் ஆல்மோஸ்ட் 54 lakhs பார்த்தோம்னா லிக்விட் ஃபண்ட்ஸில் இருக்குது, விச் இஸ் நோ கேஷ் காம்பனண்ட். அது இல்லாமல் 1.15 crores கிட்ட பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியில் இருக்குது. ஸோ ஓவராலாக எனக்கு 1.7 crores கிட்ட வந்து மார்ஜின் மட்டுமே இருக்குது. ரெஸ்ட் ஒரு 10 lakhs வந்து கேஷாக இருக்குது. ஸோ என்னோட ஓவரால் கேபிட்டல் மொத்தமாகவே நான் கேஷாக வச்சு ட்ரேட் பண்ணாமல் ஈக்விட்டிலையும் டெட் ஃபண்ட்ஸ்லையும் வச்சு தான் நான் ட்ரேட் பண்ணுறேன். ஸோ இப்போது இதை எப்படி நான் ஆக்சுவலாக எந்த ஸ்டாக்ஸ் வாங்கினேன் இல்லை எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கினேன், அதை நான் எப்படி பிளெட்ஜ் பண்ணேன், அது மூலிமா எனக்கு எப்படி மார்ஜின் கிடச்சிது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட ஓவரால் கேபிட்டலில் ஆல்மோஸ்ட் ஒரு 44 lakhs கிட்ட நான் வாங்கின ஒரு ஓவர் நைட் டெட் ஃபண்ட்ஸ். இது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட், ஆக்சிஸ் ஓவர் நைட் ஃபண்டுன்றது வந்து ஒரு டெட் ஃபண்ட்ஸ். ஸோ பெருசாக டவுன் சைட் ரிஸ்கே கிடையாது. ஆனால் அப்ராக்சிமேட்லி எப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு இயருக்கு ஒரு 4 to 5% ரிட்டர்ன்ஸ் வந்துடும். ஸோ அது நான் ஓவராலாக ஹோல்ட் பண்ணுறதுல சோஃபார் பார்த்தீங்கன்னா அது மூலியமாக மட்டுமே எனக்கு ஒரு 16% ரிட்டர்ன்ஸ் வந்துருக்கு வித் 0 ரிஸ்க். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் மல்டி அசெட் ஃபண்டுன்னு ஒரு ஃபண்டு. ஸோ அதில் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அது இப்போ 25 lakhs ஆயிருக்கு. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 26% ரிட்டர்ன்ஸ். அது இல்லாமல் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸுக்கு பதிலாக நான் டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா நிஃப்டி பீஸ் அண்ட் ஜூனியர் பீஸ், இது 2 ETFs. அதுக்கப்புறம் கோல்டு பீஸ். ஸோ இதில் ஒரு 15 lakhs ஜூனியர் பீஸில் போட்டிருக்கேன், 16 lakhs ஒரு நிஃப்டி பீஸில் போட்டிருக்கேன், அண்ட் கோல்டு பீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 lakhs போட்டிருக்கேன். அண்ட் தென் ஃபாலோடு பை நிஃப்டி யூடிஐ ஃபண்ட்ஸ். அதே தான், இந்த ஜூனியர் பீஸை வந்து ETF வாங்குறதுக்கு பதிலாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்னே இருக்குது. ஸோ அந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் வாங்கியிருக்கிறேன், நிஃப்டி நெக்ஸ்ட் 50, அண்ட் தென் நிஃப்டி ஜெரோதா லார்ஜ் மிட் கேப் 250 ஃபண்ட்ஸு, அண்ட் தென் நிஃப்டி 50 UTI ஃபண்ட்ஸ். அது இல்லாமல் லிக்விட் கேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதுதான் என்னோட மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் காம்பனன்ட்ஸ். ஸோ இதில் பார்த்தோன்னா இன்வெஸ்ட் பண்ண எல்லாமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸில் தான் இருக்குது. இதில் நான் பிரேக் டவுன் பண்ணி இந்த மியூச்சுவல் ஃபண்டு ஸ்மால் கேப் லார்ஜ் கேப் அப்படிலாம் எதுவுமே பண்ணல. நான் இன்வெஸ்ட் பண்ணால் ஒன்று டெட் ஃபண்ட்ஸ் இல்லைனா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், அவ்வளோதானே தவிர நான் பெருசாக ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு இந்த மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம், இதை செல் பண்ணிவிட்டு அந்த மியூச்சுவல் ஃபண்டில் போடலான்னு போடவே மாட்டேன். எனக்கு தேவை ஒரு 14% ரிட்டர்ன்ஸ். இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் இது வரப்போகுது. அதனால் நான் ஐ நோ டைரக்ட்லி ஸ்ட்ரிக்ட் டு இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். அடிஷனலாக பார்த்தீங்கன்னா இந்த கோல்ட் பீஸ், அதுக்கப்புறமா இந்த ஓவர் நைட் டெட் ஃபண்ட்ஸ், இது 2 தான் பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்ஃபோலியோவாக மொத்தமாக இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்குது. இதை இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இதை டேரெக்டாக நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி பிளெட்ஜ் ஃபார் மார்ஜின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோல்ட் பீஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த கோல்ட் பீஸில் நான் போன மாதம் ஒரு 50,000 ரூபா போட்டேன். ஸோ அந்த 50,000 ரூபாயில் ஓவராலாக ஹேர் கட் பார்த்தீங்கன்னா 9%. ஸோ நான் ஆல்மோஸ்ட் 47,237 உங்களுக்கு கேஷ் கொலாட்ரலாக வந்துடும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை நீங்கள் வாட் எவர் த ஃபண்ட்ஸ், நீங்கள் எனி ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும், ETFஸாக இருக்கட்டும் வாங்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். வந்ததுக்கப்புறமா ஜஸ்ட் வாட் எவர் த குவான்டிட்டி, எவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் பிளெட்ஜ் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். வந்ததுக்கப்புறமா இதில் ஜஸ்ட் யூ ஹேவ் டு சப்மிட் பண்ணிங்கன்னா ஒரு OTP வரும். அந்த OTP நீங்கள் ஒன்ஸ் இங்கே என்டர் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான அந்த வேல்யூ எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அந்த ஹேர் கட் போக, இப்போ 1 லட்சம் போடுறீங்கன்னா ஹேர் கட் 10% அப்படின்னா அதில் 10% 10,000 போக பாக்கி இருக்கிற 90,000 உங்களுக்கு மார்ஜினாக உங்களோட அக்கௌண்ட்டில் அப்டேட் ஆயிரும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி என்னோட எல்லா ஹோல்டிங்ஸையும் நான் பிளெட்ஜ் பண்ணதுனால எனக்கு இவ்வளோ மார்ஜின் இருக்குது. இந்த மார்ஜின் இல்லாமல் நான் எதுக்கு 10 lakhs வெறும் கேஷாக வச்சுருக்கேன்னா, சப்போஸ் இன்றைக்கி நான் ட்ரேட் பண்ணுறேன், இன்றைக்கி ட்ரேட் பண்ணி ஒரு 1.7 crores மார்ஜின் எடுக்கிற மாதிரி நான் ட்ரேட் பண்ணுறேன், அந்த பொசிஷன் எடுத்துட்டேன். எண்ட் ஆஃப் த டே ஒரு 1 லட்ச ரூபா லாஸ் வருதுன்னா இந்த கேஷ்லேருந்து டெபிட் பண்ணிடுவாங்க. ஏன்னா என்கிட்ட 10 லட்சம் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி லாஸ் வந்ததுன்னா அதில் போயிடும். இன்கேஸ் ப்ராஃபிட் வந்ததுன்னா அக்கௌண்ட்குள்ளே வந்துடும். இன்கேஸ் இந்த கேஷே இல்லைன்னா
என்ன ஆகும்னா என்னோட ஓவரால் ஹோல்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹோல்டிங்ஸில் டெபிட் மார்ஜின் ஒன்று அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு அவங்க பெனால்ட்டி போடுவாங்க. ஸோ அதனால் எப்போவுமே ஒரு கேஷ் காம்பனண்ட் அட்லீஸ்ட் வாட் எவர் உங்களோட ஓவரால் கேபிட்டலில் 10% இல்லை 20% கேஷாக வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி டே டு டே லாஸஸ் வரும்போது உங்கள் கேஷ்லேருந்து டெபிட் ஆகும். ஸோ அடிஷ்னலாக எந்த ஒரு சார்ஜஸும் இருக்காது. ஸோ ஓவராலாக இந்த பிளெட்ஜிங் இப்படி தான் பண்ணணும். ஸோ பிளெட்ஜிங் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்குற ஒரே கொஸ்டின் என்னன்னா, இதுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு. இதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. இது அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு அசெட். அந்த அசெட்டை நீங்கள் போய் ஒரு கடையில் கொடுக்குறீங்க, அந்த கடையில் கொடுத்து அடகு வாங்கினா அந்த இன்ட்ரெஸ்ட்டில் வரும் இல்லையா, அந்த கான்செப்டே இதில் கிடையாது. ஜஸ்ட் உங்ககிட்ட இருக்கிற ஸ்டாக்கை புரோக்கர் கிட்ட கொடுத்துட்றீங்க. புரோக்கர் கிட்ட என்கிட்ட வந்து 1 கோடி இல்லை 1 லட்சத்துக்கான ஸ்டாக்ஸ் இருக்குது, அதை நீ உன்னோட பேரில் வச்சுக்கிட்டு எனக்கு மார்ஜின் கொடு அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், அதுக்கான ஒரு ஹேர் கட் 10% இல்லை 20% ஒவ்வொரு ஸ்டாக்கு வால்டிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட வால்டிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அது 5%, 10%, 20% மாறும். அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ அமௌண்ட் 1 லட்சம் இருக்குன்னா அதில் அவன் மைனஸ் பண்ணிடுவான். ஓகே 10% நான் மைனஸ் பண்ணிவிட்டு பாக்கி 90% உனக்கு மார்ஜினாக தர, நீ அதை வச்சு ட்ரேட் பண்ணணும். இதுக்கு ஒரு ஸ்டாக்குக்கு ஒரு ஸ்கிரிப்டுக்கு 20 ரூபீஸ் 30 ரூபீஸ் அவ்வளோதான் மேக்ஸிமம் சார்ஜஸ் இருக்குமே தவிர இதுக்கு எந்த வித இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸுமே கிடையாது. ஸோ நீங்கள் டேரெக்டாக எனி ஸ்பெசிஃபிக் ஈக்விட்டி, ஸோ இப்போ ஈக்விட்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ அடானி அப்படின்ற ஒரு ஸ்டாக் நீங்கள் வாங்குறீங்கன்னா இவன் மென்ஷன் பண்ணியிருப்பான் ஹேர் கட் ஆல்மோஸ்ட் 20%. ஸோ 1 லட்சம் ஒருத்துக்கு ஒரு அடானி ஸ்டாக்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, 20% கம்மி பண்ணிடுவாங்க. பாக்கி இருக்கிற 80,000 ரூபாய் உங்களுக்கு மார்ஜினாக வந்துடும். ஸோ இதில் 2 விஷயம். ஒன்று, இந்த பர்டிகுலர் ஸ்டாக் மேலே ஏற உங்களோட மார்ஜின் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ 1 லட்சம் ஒர்த் இருக்குது, 1 லட்சம் வேல்யூ இருக்குது ஓவராலாக. நாளைக்கே அடானி வந்து ஒரு 10% ஏறுதுன்னா 1,10,000 ஆகும் இல்லையா. ஸோ அதே மாதிரி உங்களோட மார்ஜின் வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இனிஷியலாக 20% போக 80,000 ரூபாய் உங்களோட மார்ஜினாக அப்டேட் ஆகிருக்கும். 10% அடானி இன்க்ரீஸ் ஆகும்போது அதுக்கேற்ற மாதிரி உங்களோட மார்ஜின் வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். இன்கேஸ் ஸ்டாக் கீழே இறங்குச்சுன்னா அப்ராக்சிமேட்லி அந்த ஸ்டாக் எவ்வளோ கீழே இறங்குதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட மார்ஜின் வேல்யூவும் கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ ஓவராலாக உங்களோட கொலாட்ரல் எந்த அளவுக்கு ஏறுதோ இறங்குதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான அலோகேட்டட் மார்ஜினும் இன்க்ரீஸ் ஆகும் இல்லை டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ஒவ்வொரு புரோக்கருக்குமே வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் வச்சிருப்பாங்க. இதுதான் எங்களோட செக்யூரிட்டிஸ், இதில் எவ்வளோ ஹேர் கட்டு அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ அப்போலோ, ஏஷியன் பெயிண்ட்ஸ், பாரதி ஏர்டெல் இதெல்லாம் வந்து ஸ்டேபிளான கம்பெனி. அதனால் வந்து 1 லட்சம் வச்சுருந்தீங்கன்னா அவன் 9,000 ரூபாய் மட்டும் மைனஸ் பண்ணிவிட்டு பாக்கி இருக்கிறத உங்களுக்கு கொலாட்ரலாக கொடுத்துருவோம். சில ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ கோத்ரே பிலிப்ஸு, இந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, மைக்ரோசிப், ஆனந்த்ராஜ் இந்த மாதிரி வோடாஃபோன்லாம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 20% 25% ஹேர் கட் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டாக்குக்கு ஏற்ற மாதிரி அது மாறும். அது வந்து ஈக்விட்டியில் மாறும். இடிஎஃப்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா மோரர்லெஸ் அந்த ஹேர் கட் மாறிட்டு இருக்கும். இடிஎஃப்ஸில் 6% to 12% ஹேர் கட் இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த 9% to 14% ஹேர் கட் இருக்கும். ஸோ எனி ஸ்பெசிஃபிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இடிஎஃப்ஸ், ஈக்விட்டி உங்களுக்கு நீங்கள் என்ன ஹோல்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை இங்கே சர்ச் பண்ணால் அது எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் வந்துடும். ஓகே இந்த ஸ்டாக் எலிஜிபிளா இல்லையான்னு நீங்கள் இங்கே சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இருந்ததுன்னா டேரெக்டாக நீங்கள் போய் உங்களோட கன்சோலில் பிளெட்ஜ் பண்ணி நீங்கள் கொலாட்ரலாக வச்சுட்டு அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட 1 லட்சம் கேஷ் இருக்குது, அந்த 1 லட்சத்துக்கு வந்து நான் என்ன ஸ்டாக்ஸில் வாங்குறது இல்லை என்ன அலோகேஷன் பண்ணுறது, எப்படி அந்த போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனா சிம்பிள். 50% நீங்கள் ஃபஸ்ட்டு 10% தனியாக எடுத்து வச்சுருங்க. ஸோ 1 லட்சத்தில் 10% வந்து 10,000 ரூபாய் கேஷ் எடுத்து வச்சுருங்க. பாக்கி 90,000 இருக்கு இல்லையா, அந்த 90,000ல் 45,000 பிரிச்சிருங்க. ஒரு 45,000 கேஷ் காம்பனண்ட், இன்னொரு 45,000 நான் கேஷ் காம்பனண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கேஷ் காம்பனண்ட்னா ஜஸ்ட் ஒரு டெட் ஃபண்ட்ஸ் இல்லைனா ஒரு இடிஎஃப்ஸ் விச் இஸ் ரிலேட்டட் டு டெட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லிக்விட் கேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஜீரோதா லிக்விட் கேஸ், அது 0 ரிஸ்க், கம்ப்ளீட்லி 0 ரிஸ்க்கு. அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா யூ வில் கெட் ஆல்மோஸ்ட் 4% to 5%. ஸோ ஓவராலாக நான் இன்வெஸ்ட் பண்ணதுலேருந்து இப்போ டில் டேட் பார்த்தீங்கன்னா அது 7.84% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ மோர் தென் 1 இயர் வச்சிருந்ததுனால அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு டவுன் சைட் ரிஸ்கே இருக்காது. ஸோ ஒரு 50% ஆஃப் த ஓவரால் வேல்யூவை நீங்கள் இந்த மாதிரி ஜீரோதா லிக்விட் கேஸில் போட்டுருங்க. பாக்கி இருக்கிற 50% இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடிஎஃப்ஸில் போடலாம். எதர் நிஃப்டி 50 இல்லைனா விச் இஸ் நிஃப்டி பீஸ், இல்லைனா ஜூனியர் பீஸ், இல்லைனா கோல்ட் பீஸ், இதில் ஏதாவது ஒன்றுத்தில் போட்டிங்கன்னா ஸோ தட் 50% கேஷ் காம்பனண்ட், இன்னொரு 50% ஈக்விட்டியில் இருக்கும். ஸோ தட் உங்களோட ஓவரால் அலோகேஷனும் ஸ்டேபிளாக இருக்கும். மார்க்கெட் மேலே போனாலும் கீழே போனாலும் அந்த லிக்விட் கேஸில் இருக்க பெரிய டவுன் சைட் இருக்காது. பட் நிஃப்டி பீஸில் பொறுத்த வரைக்கும் இன்கேஸ் மார்க்கெட் மேலே போச்சுன்னா அதுவும் அப்ரிஷியேட் ஆகிட்டு வரும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நான் இங்கே இன்வெஸ்ட் பண்ணது எவ்வளோ, அதில் ஓவரால் கரண்ட் வேல்யூ எவ்வளோ. ஸோ இப்போ மணியில் நான் கிளிக் பண்ணேன்னா என்னோட ஓவரால் மார்ஜின் அவைலபிள் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 15 lakhs கிட்ட மார்ஜின் அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த 15 lakhs வச்சு நான் ட்ரேட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஸ்டாக்ஸில் நீங்கள் ரொம்ப சின்ன ஸ்டாக்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா மார்ஜின் ஹேர் கட்டில் அதிகமாகும் இல்லையா. ஸோ ஸ்டாக்ஸே வச்சில்ல கேஷாக வச்சுருக்கீங்கன்னா உங்களோட பெஸ்ட் ஆப்ஷனே இந்த மாதிரி இடிஎஃப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே பிளெட்ஜ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இப்போ தண்டில் பார்த்தீங்கன்னா கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கான், டூ யூ ஹேவ் எனி இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் ஃபார் த பிளெட்ஜிங். அவன் கிளியராக மென்ஷன் பண்ணிட்டான், நோ வி டோன்ட் சார்ஜ் எனி இன்ட்ரெஸ்ட் ஆன் த கொலாட்ரல் ஃபண்ட்ஸ்.
பட் மேக் ஷூர் யூ ஹேவ் 50-50 மார்ஜின் க்ரைட்டீரியா. ஸோ அது முன்னாடி நான் சொன்ன மாதிரி 50% நான் கேஷ் காம்பனன்ட், 50% கேஷ் காம்பனண்ட்டில் இருக்கணும். ஸோ நீங்கள் ஓவராலாக நீங்கள் பிளெட்ஜ் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா லிக்விட் கேஸ் இந்த மாதிரி டெட் ஃபண்ட்ஸ் அதில் 50% போட்டுட்டு பாக்கி இருக்கிற 50% நீங்கள் இனி ஈக்விட்டியில் போட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லை, உங்களுக்கு எந்த ஒரு சார்ஜஸுமே இருக்காது. அப்படி இல்லைனா 50% ஜஸ்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு பாக்கி 50% கேஷாக கூட வச்சுக்கோங்க. நீங்கள் வேறு எதுவும் வாங்கணும் கூட வச்சுக்கலாம், கேஷாக கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த சார்ஜஸுமே இல்லை. வெறும் 30 ரூபா சார்ஜ் அந்த பிளெட்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டாக்குக்கான சார்ஜ் மட்டுமாக தவிர வேறு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு தன் ஓவராலாக சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 12 rupees பர் ஸ்டாக்கு இல்லை பர் ஸ்கிரிப்ட் எதை நீங்கள் பிளெட்ஜ் பண்ணுறீங்களோ அந்த ஒரு ஸ்டாக்குக்கோ இல்லை அந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்கோ வெறும் 12 rupees 12.5 rupees தான் சார்ஜஸ். ஸோ இருக்கிறதுலே ரொம்ப கம்மி உங்களுக்கு. அண்ட் மோர் ஓவர் நீங்கள் இன்றைக்கி பிளெட்ஜ் பண்ணுறீங்கன்னா மார்ஜின் பெனிஃபிட் இமீடியட்டாக வில் கெட் இட். லைக் இன்றைக்கி பண்ணுறீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி சம் ஸ்டாக்ஸ் இப்போ தன்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் மார்ஜின் பெனிஃபிட் நீங்கள் பிளெட்ஜ் பண்ண அடுத்த செகண்டே வந்துடும். சில ப்ரோக்கர்ஸ்லாம் வந்து நெக்ஸ்ட் டே வரும். இன்கேஸ் நீங்கள் அன்பிளெட்ஜ் பண்ணுறதா இருந்தால் டேரெக்டாக நீங்கள் அதில் வந்து லிக்விடேட்டில் செல் பண்ணுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ அதுக்கான எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் செல் பண்ணீங்களோ அது உங்களோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். இன்கேஸ் நீங்கள் வச்சிருக்க ஸ்டாக்குக்கு ஏதாவது ஒரு டிவிடெண்ட் வருதுன்னா அதுவும் உங்களோட அக்கௌண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் ஆயிரும். ஸோ நோ இஷ்யூஸ் அபவுட் இட். நெக்ஸ்ட் நம்ம மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டிக்கு வருவோம். MTF அப்படின்றது டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பிளெட்ஜிங். பிளெட்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட 1 லட்ச ரூபாய்க்கு ஸ்டாக் இருக்குது, அதை நான் இன்னும் பிளெட்ஜ் பண்ணிவிட்டு அதில் வர கொலாட்ரலை வச்சு மார்ஜின் வச்சு நான் ட்ரேட் பண்ணுறேன். MTF எப்படின்னா என்கிட்ட ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 லட்ச ரூபாய்க்கு ஏதோ ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் வாங்க போகிறேன். ஆனால் என்கிட்ட 25,000 ரூபாய் தான் இருக்குது. 1 லட்ச ரூபாய்க்கு நான் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். வாங்கிட்டு ஒரு 5 நாள் இல்லை 6 நாளுக்குள்ளே அந்த ஸ்டாக்கை வித்துற போகிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா அப்போ வந்து இந்த MTF ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்னன்னா என்கிட்ட 25,000 ரூபாய் இருக்குது அப்படின்னு நீங்கள் ப்ரோக்கர் கிட்ட சொல்லும்போது ப்ரோக்கர் என்ன சொல்கிறேன், ஓகே பாக்கி இருக்கிற 75,000 நான் கொடுக்குறேன், நீ 1 லட்ச ரூபாய்க்கு போய் ஸ்டாக் வாங்கிட்டு அந்த பாக்கி இருக்கிற 75,000 நான் கொடுக்குறேன் இல்லையா, அதுக்கு மட்டும் நீ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணு அப்படின்றது தான் இந்த MTF கான்செப்ட். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் கையில் ஒரு 10,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இந்த 10,000 ரூபாய்க்கு நீங்கள் ஏதோ ஒரு ஷேர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த ஷேரோட வேல்யூ வந்து 1000 ரூபாய், ஒரு ஷேர் 1000 ரூபாய் அப்படின்ற ரேட்டில் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ அந்த ஸ்டாக் வந்து சம்டைம்ஸ் ஒவ்வொரு ஸ்டாக்கு வந்து மார்ஜின் ரெக்யர்மெண்ட் மாறும் இல்லையா, 4x மார்ஜின் 5x மார்ஜின். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 4x மார்ஜின் வந்துடும். ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் 40 ஷேர் வாங்கலாம் யூஸிங் மார்ஜின் ஃபண்டிங். ஸோ இப்போது என்கிட்ட 10,000 ரூபாய் இருக்குது, பாக்கி இருக்கிற 30,000 ரூபாய் தன்னு கொடுத்துருவாங்க. ஸோ ஐ மீன் உங்கள் ப்ரோக்கர் கொடுத்துருவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 40,000. இப்போ உங்கள்கிட்ட 10,000 ரூபாய் இருக்குது, ஆனால் 40,000 ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ உங்களோட கணக்குப்படி இது 10 நாள் இந்த ஸ்டாக் மேலே போகும் அப்படின்னு நினச்சிடுறீங்க. ஸோ 10,000 ரூபாய் போடுறதுக்கு பதிலாக 40,000 ரூபாயில் ட்ரேட் பண்ணுறீங்க. பாக்கி இருக்கிற 30,000 ரூபாய் உங்களோட ப்ரோக்கர் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ரிமைனிங் அந்த கொடுக்குற அந்த ப்ரோக்கர் கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் சார்ஜ் பண்ணுவாங்க. ஆன் அன் இயர்லி பேசிஸ் தான் 12% 13% சார்ஜ் பண்ணுவாங்க. பர் டே பேசிஸ் பார்த்தீங்கன்னா 0.0342%, ரொம்ப ரொம்ப கம்மி. ஆன் டெய்லி பேசிஸில் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் ஓவரால் அவங்க இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ 10 நாளைக்கு நீங்கள் எத்தனை நாளைக்கு ஹோல்ட் பண்ணுறீங்களோ அத்தனை நாளைக்கு டெய்லி பேசிஸில் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் அக்யூமுலேட் ஆகும். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 10 நாளைக்கு நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா 0.0342% ஆஃப் எவ்வளோ அவங்க மார்ஜின் கொடுத்துருக்காங்க, 30,000 அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 30,000க்கு ஓவராலாக ஒரு நாளைக்கான மார்ஜின் 10 ரூபா. ஸோ 10 நாளைக்கு ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 100 ரூபாய் மார்ஜின். ஸோ இதுதான் ஓவரால் இந்த 100 ரூபான்றது தான் இன்ட்ரெஸ்ட்டு ஃபார் திஸ் மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி. ஸோ இந்த 10 நாளில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்டாக்கு ரொம்பவே அதிகமாக போயிடுச்சுன்னு வச்சுப்போமே, ஆப்வியஸ்லி உங்களோட ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தி. ஆனால் நீங்கள் பே பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி, விச் இஸ் வெறும் 100 ரூபாய் தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக பே பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் எனி ஸ்டாக் என்ன ஸ்டாக் வாங்க போகிறீங்களோ அந்த ஸ்டாக்குக்கு எவ்வளோ மார்ஜின் கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் இங்கே சர்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ நான் ரிலையன்ஸ் வாங்க போகிறேன் அப்படின்னா ரிலையன்ஸோட ஓவரால் மார்ஜின் ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 24%. ஸோ நான் 1 லட்சத்துக்கு வாங்க போகிறேன்னா 24,000 ரூபாய் நான் என் சைட்லேருந்து பே பண்ணணும். பாக்கி இருக்கிற 76,000 ரூபாய் ப்ரோக்கர் சைட்லேருந்து வந்துடும், தன் சைட்லேருந்து வந்துடும். ஸோ இந்த 76,000 ரூபாய்க்கு தான் நான் ஓவராலாக இன்ட்ரெஸ்ட் ரேட் பே பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னும் ரிலையன்ஸ் பதில் TCS இருக்குது அப்படின்னா இப்போ TCS பார்த்தீங்கன்னா அதே தான். ஸோ ஒவ்வொரு கம்பெனிக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ அடானி அப்படின்னு சர்ச் பண்ணுறேன்னா அடானியில் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி மார்ஜின் ரெக்யர்மெண்ட் மாறும். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப வால்டைலான கம்பெனி. இப்போ ஏஷியன் பெயிண்ட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் 24%. ஸோ ஓவராலாக ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு ETFக்கும் மார்ஜின் ரெக்யர்மெண்ட் வேரி ஆகும். இப்போ சப்போஸ் நான் நிஃப்டி பீஸே வாங்க போகிறேன் அப்படின்னா ஓவரால் என்னோட மார்ஜின் ரெக்யர்மெண்ட் 20%. ஸோ விச் மீன்ஸ் நான் 1 லட்ச ரூபா வாங்க போகிறேன்னா 20,000 ரூபாய் என் கையில் இருக்கணும், பாக்கி இருக்கிற 80,000 ரூபாய் அந்த ப்ரோக்கர் கொடுப்பாங்க. அந்த 80,000 ரூபாய்க்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் சார்ஜ் பண்ணால் ஓவராலாக சார்ஜஸ் எவ்வளோ வரும் அப்படின்றத பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ரிலையன்ஸே வாங்குறேன் அப்படின்னு வச்சுப்போமே, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வாங்குறேன், 100 ஷேர் வாங்குறேன் அப்படின்னா ஓவராலாக என்கிட்ட 33,000 ரூபா இருந்தால் போதும். பாக்கி இருக்கிறது எல்லாமே தன் கொடுத்துருவாங்க.
ஸோ அப்படி டன் கொடுத்து அந்த ப்ரோக்கர் கொடுத்தாங்கன்னா ஓவராலாக நான் சப்போஸ் 1400 ருபீஸ்க்கு வாங்குறேன், ஒரு 1500 ருபீஸ் விற்கிறேன், ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா அப்படி விற்கிறேன் அப்படின்னா எனக்கு ஓவராலாக என்னோட ப்ராஃபிட்ஸ் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,000 ரூபாய் ப்ராஃபிட்ஸ். அண்ட் இந்த 14,000 ரூபாய் ப்ராஃபிட்டில் ஓவரால் ப்ரோக்கரேஜஸ், டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் இதெல்லாம் எவ்வளோ போகும், இதில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 365 ருபீஸ். ஸோ ஓவராலாக என்னோட நெட் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா மச் ஹையர். ஏன்னா நான் வெறும் 33,000 ரூபா தான் போட்டிருக்கேன், பட் ரெஸ்ட் ஆஃப் த ஃபண்ட்ஸ் எல்லாமே தன் சைட்லேருந்து கொடுத்துட்டாங்க. அண்ட் அந்த ரெஸ்ட் ஆஃப் த ஃபண்ட்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அவங்க சார்ஜ் பண்ணியும் கூட எனக்கு ப்ராஃபிட் வந்ததுக்கான காரணம் என்னென்னா, நான் ஷேர் ப்ரைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வித்தின் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் 10 டேஸ்க்குள்ளே ஏறிடுச்சு. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 10% ஏறினாலே எனக்கு ப்ராஃபிட் ஜாஸ்தி. ஏன்னா ஓவராலாக என்னோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மி. ஸோ எம்டிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக நான் போட்ட அமௌண்ட்டு 33,000 ரூபாய், ஆனால் என்னோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 14,000 ரூபாய். ஸோ ஒரு ரிட்டர்ன்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 40%. ஸோ இந்த எம்டிஎஃப் ஒரு ஷார்ட் ஹோல்டிங் பீரியடில் நீங்கள் வச்சுருக்கீங்க, ஒரு 10 டேஸ் இல்லை 15 டேஸில் இந்த ஸ்டாக் கண்டிப்பாக மேலே போகும் அப்படின்னு நினைக்கிறீங்க, பட் என்கிட்ட ஃபண்ட்ஸ் அதிகமாக இல்லை அப்படின்னா இந்த எம்டிஎஃப் ஃபெசிலிட்டி தாராளமாக நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா 100% உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஸ்டாக் மேலே போகும்னு தெரிஞ்சால் இட்ஸ் ஃபைன். பட் இன்கேஸ் நீங்கள் வாங்கின ஸ்டாக்கு கம்மி ஆகிடுச்சுன்னா 20% வேல்யூ கீழே இறங்குச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக லிக்விடேட் ஆயிரும், ப்ரோக்கரே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அண்ட் தென் யூ வில் பி டோட்டலி அவுட் ஆஃப் தட் ஸ்பெசிஃபிக் ஸ்டாக். ஸோ இதுதான் பிளெட்ஜிங்க்கும் எம்டிஎஃப்க்கும் உள்ள மெஜாரிட்டி ஆஃப் த டிஃப்ரென்ஸே. ஸோ நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் ஒரு ஃபியூ வீக்ஸ் இல்லை ஃபியூ டேஸ் ஹோல்ட் பண்ண போகிறீங்க, 100% அந்த ஸ்டாக்கோட மூவ்மெண்ட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி போக போகுது அப்படின்னா உங்களுக்கான அடிஷ்னல் ஃபண்டை அந்த ப்ரோக்கர் கிட்ட வாங்கிட்டு அந்த அடிஷ்னல் ஃபண்டுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறது தான் மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி. இது இன்ட்ராடேக்கு ஒர்க் ஆகாது, ஒன்லி ஃபார் பொசிஷனல். அண்ட் அதே மாதிரி வித் ரெஸ்பெக்ட் டு பிளெட்ஜிங் அப்படின்றது வந்து உங்ககிட்ட அடிஷ்னலாக நீங்கள் ப்ரோக்கர் கிட்ட போய் காசு கேட்கல, நான் வச்சிருக்கிற ஸ்டாக்குக்கு கொலாட்ரல் கொடு, மார்ஜின் கொடு, அதை வச்சு நான் ட்ரேட் பண்ணிக்கிறேன் அப்படின்றீங்க. அதனால் அதுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. அதை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கு 12 ருபீஸ் சார்ஜஸோடு முடிஞ்சிடும். அதுவும் ஒரே ஒன் டைம் சார்ஜஸ் தான். அண்ட் அதில் இன்ட்ரெஸ்ட்டே எப்போ வரும்னா, இன்கேஸ் உங்களுக்கு லாஸ் ஆகுது, அந்த லாஸ் உங்ககிட்ட கேஷ் பேலன்ஸாக இல்லை, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் 10% ஆஃப் த ஓவரால் ஹோல்டிங்ஸில் நீங்கள் கேஷாக வச்சுருந்தீங்கன்னா அந்த எம்டிஎம் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் பிளெட்ஜிங் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். நீங்கள் ஒரு ட்ரேடராக இருந்தீங்கன்னா அது வெறும் கேஷை மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணாமல் அதில் ஒரு டெட் ஃபண்ட்ஸோ இல்லை இடிஎஃப்ஸோ இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை கொலாட்ரலாக வச்சு ட்ரேட் பண்ணுறது 100% இஸ் ஐ வுட் ரெக்கமெண்ட் பிளெட்ஜிங்கை பொறுத்த வரைக்கும். எம்டிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் அஸ் லாங் அஸ் உங்களோட ஷார்ட் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் இஸ் மச் ஹையர் தென் த இன்ட்ரெஸ்ட் யூ பே, கண்டிப்பாக நீங்கள் எம்டிஎஃப் போகலாம். இல்லைனா என்ன ஆகும், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இயரில் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸே இண்டெக்ஸ் மூலயமா ஒரு 14% வருது, பட் இவங்க இன்ட்ரெஸ்ட் மூலயமா சார்ஜ் பண்ணுறதே ஒரு வருஷத்துக்கு 13%. ஸோ ஒன்றுமே இல்லை, சிம்பிள். உங்களால் ஒரு வருஷத்தில் ஒரு ஸ்டாக்கில் 13%க்கு மேலே எடுக்க முடியுன்ற நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக எம்டிஎஃப் போயிட்டு அது மூலிமா அடிஷ்னல் லெவரேஜ் எடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இல்லை ஒரு வருஷம் கூட தேவையில்லை, என்னால் ஒரு 10 டேஸ் 20 டேஸில் ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்கில் என்னால் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும், இந்த ஸ்டாக்கு மேலே போகுது இல்லை ரிசல்ட் சீசன் வருது, அதனால் நான் வந்து அடிஷ்னலாக மார்ஜின் வாங்கி ட்ரேட் பண்ணுறேன்னா எஸ் யூ கேன் கோ ஃபார் இட். ஸோ மோர் ஓவர் அவங்க அதிகமாக லெவரேஜ் கொடுக்கல, மேக்ஸிமம் 2-4x லெவரேஜ் தான் கொடுக்க போகிறாங்க. அதனால இட் இஸ் ரிலேட்டிவ்லி அ சேஃபர் பெட். அண்ட் மோர் ஓவர் நீங்கள் 10 டேஸ் தான் ஹோல்ட் பண்ணுறதுனால உங்களோட ஓவரால் இன்ட்ரெஸ்ட் ரேட் அந்த 10 டேஸ்க்கு தான் இருக்கும். அவன் 12%ன்னு சொல்கிறது ஒரு இயருக்கு, ஒரு 1 டேக்கு 0.03%ன்னும் போது 10 டேஸ்க்கு அது ரொம்ப மினிமலாக தான் இருக்கும். அதனால் அது பெரிய காஸ்ட் கன்சியூமிங் ஒரு ப்ராசஸாகவும் இருக்காது. ஸோ நீங்கள் மெயினாக புரிஞ்சிக்க வேண்டியது இந்த பிளெட்ஜிங்க்கும் இந்த மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டிக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத பிரேக் டவுன் பண்ணுறது தான் இந்த வீடியோ. ஸோ ஹோப் யூ ஃபவுண்ட் இட் ரியலி ஹெல்ப்ஃபுல். இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன்.